ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இது. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டுக்கு புது கேஸ் ஸ்டவ் வந்துட்டு வாங்க போகிறோம். அதான் அதில் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அடுப்பு நம்ம பழைய அடுப்பு எத்தனை நாள் அதில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வாங்கி ஒரு 6 வருஷம் வந்து ஆயிடுச்சு. பட்டர்ஃப்ளைல இந்த மாடலில் இது வாங்கி மறுநாளே ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி 2 பக்கமே வந்துட்டு உடஞ்சிருச்சு. திரும்ப மறுநாள் வந்துட்டு அவங்க வந்து மாட்டி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. திரும்ப வந்துட்டு ஒரு 1 வீக்லேயே திரும்ப வந்துட்டு உடஞ்சிருச்சு. அதை தூக்குனாலே பார்த்தீங்கன்னாக்கா டப்புன்னு வந்துட்டு உடஞ்சிரும். இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அடுப்பு நல்லா வந்துட்டு எரியுது இப்போ வரைக்குமேவும். கீழே மட்டும் தான் மாதிரி வந்துட்டு உடஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது. ஒரு 3 டைம் வந்துட்டு நானும் வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு பார்த்துட்டேன். சரி போன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு விட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாச்சு. அடுப்பு நல்லா இருந்தாலும் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இல்லைனா வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணியிருந்திருப்பேன். அடுப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சுனாக்கா எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுத்துட்டு அப்பயே வந்துட்டு மாற்றி இருந்திருப்பேன். ஆனால் எல்லாருமே வந்துட்டு வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு மாதிரி உடஞ்ச அடுப்பு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நானும் ஒவ்வொரு டைம் வந்துட்டு மாற்றணும்னு சொல்லி நினைக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பு நல்லா எரியறதுனால அதை அப்படியே வந்துட்டு வச்சுட்டே வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு இருந்தாச்சு. இந்த டைம் வந்துட்டு மாற்றிக்கலாம், நியூ இயர் அன்னைக்கு புது அடுப்பு வந்து சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 வந்துட்டு நம்ம அடுப்பு வந்து புது அடுப்பு வந்து வாங்குறதுக்காக கடைக்கு வந்துட்டு போயிருந்தோம். இந்த பட்டர்ஃப்ளைல இந்த மாடல் யாராவது வந்துட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வந்துட்டு ஆயிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்குவேன். இல்லை யாராவது வந்து யூஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் புது அடுப்பு கணபதியில் ஸ்டீல் ஹவுஸில் வந்து வாங்கிக்கலாம் சொல்லி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டீல் ஹவுஸ் வந்து போகலான்னு சொல்லி அங்கே வந்து வண்டி வந்து நிப்பாட்டினோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இங்கே ஆனந்தா மெட்டல் கார்பரேஷன் சொல்லிட்டு இங்கே ஒரு கடை வந்துட்டு இருந்துச்சு. இதுக்குள்ளே சும்மா வந்து பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் உள்ளே வந்துட்டு போனோம். உள்ளே போனால் எங்களுக்கு அடுப்பு எல்லாமே வந்துட்டு பிடிச்சிருச்சு. இங்கே சிம்னி வந்து கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி தான் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு. நான் வந்து அடுப்பில் வந்து பட்டர்ஃப்ளை, அப்புறம் விடியம், அப்புறம் இது ப்ரெஸ்டீஜ், இதான் 3 தான் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நிறைய பிராண்டில் வந்துட்டு அடுப்பு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொன்றா எனக்கு நிறையா வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். என் பையனை தான் அடுப்பை வந்துட்டு வீடியோ எடுறான்னு சொல்லி சொன்னாக்கா அவன் கடையை சுற்றி வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுத்து வச்சுருக்கான். ஒரு அடுப்பை கூட கரெக்டாக வந்துட்டு காட்டவே இல்லை. இத்தனை நாளாக 3 பர்னர் அடுப்பு தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் 4 பர்னர் வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அடுப்பு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி. இந்த 4 பர்னரு இதான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு எனக்கு பாத்திரங்கள்லாம் வந்துட்டு வச்சு காட்டினாங்க. உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்குமான்னு சொல்லி பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அங்கே இருக்க பாத்திரத்தில் அது எடுத்து வச்சு எனக்கு என்னமோ பாத்திரத்தை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் வந்துட்டு இருக்குமோன்னு சொல்லி ஃபீல் ஆயிடுச்சு. கொஞ்சம் இடைஞ்சலாக வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. முன்னாடி இருக்கிற 2 அடுப்பில் தான் வந்து சமைக்க முடியும். பின்னாடி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது சாதம் வந்துட்டு வச்சோம்னாக்கா தூக்கி வந்துட்டு வச்சுக்கலாம். தண்ணி, பால் இந்த மாதிரி வந்துட்டு காய வைக்கணுனாக்கா பின்னாடி இருக்கிறத வந்து வச்சுக்கலாம். எனக்கு கிச்சனில் வந்துட்டு இந்த அடுப்பு வந்துட்டு வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவும் வந்துட்டு இருந்துச்சா. அதனால் அது வேணாம்னு சொல்லிட்டு 3 பர்னருக்கே வந்துட்டு போயிட்டோம். அடுப்பு வாங்கலாம் சொல்லி கடைக்கு வந்து போயாச்சு. அங்கே இருக்கிற அடுப்பெல்லாம் பார்த்துட்டு எதை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸாக வந்துட்டு ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 பர்னர்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. நம்மளுடைய பழைய அடுப்பை வந்து அந்த டியூப்பில் வந்து கழட்டவே முடியல. நாங்கள் வீட்டில் போகிறதுக்கு முன்னாடியே கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி வந்துட்டு பார்த்தோம், கழட்டி வந்து வச்சுட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அது கழட்டவே முடியல. அதனால் நீங்களே வந்துட்டு கழட்டி வந்து மாட்டி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டோம். அவங்களே வந்துட்டு டெலிவரி வந்துட்டு பண்ணிவிட்டு அங்கே வந்து மாட்டி கொடுத்துட்டு வந்துட்டு போயிட்டாங்க. பழைய அடுப்பு 6 வருஷத்துக்கு முன்னாடி 6,000 வந்து வாங்கியிருந்தோம் அந்த அடுப்பு. இப்போ இதே மாதிரியே வந்துட்டு ஒரு 6,000 7,000 வந்துட்டு வாங்கிக்கலாம் சொல்லி தான் வந்துட்டு போனோம் கடைக்கு. ஆனால் அங்கே போய் அடுப்பெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தோன்னே இந்த அடுப்பு ரொம்ப வந்துட்டு பிடிச்சி போச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் தான் வந்துட்டு இந்த அடுப்பை வந்துட்டு வாங்கிக்கலாம் சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு இதே வந்துட்டு வாங்கியாச்சு. இதோட ரேட் வந்துட்டு 10,000. இப்போ நியூ இயர் ஆஃபர் போக தான் இந்த அமௌண்ட்டு. ஆஃபர் இல்லாமல்னா 30,000 வந்துட்டு போட்டிருந்தாங்க. இப்போ ஆஃபர் போக 10,000 கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த டியூப் வந்து மாட்டும் போது இந்த மாதிரி தண்ணியில் வந்து நனைச்சிட்டு மாட்டினோனாக்கா நல்லா ஈஸியாக வந்துட்டு மாட்டிடலாம்னு சொல்லி அவங்க வந்துட்டு சொன்னாங்க. அதுலேருந்து பழைய அடுப்பில் கழட்டும் போது தான் ரொம்ப டைட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு மாட்டி. அதனால தான் வந்துட்டு அதுலேருந்து கழட்டவே முடியலை. அப்புறம் அவங்க வந்துட்டு கழட்டி அவங்களே வந்துட்டு மாட்டி கொடுத்துட்டாங்க.
நம்மளுடைய பழைய அடுப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்துட்டு எடுக்கலாம் சொல்லி கடைக்கு வந்துட்டு போயிருந்தோம். ஆனா, அவங்க என்னன்னாக்கா ரூ. 6000க்கு வாங்குன அடுப்ப வெறும் ரூ. 200 300க்கு தான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு எடுத்துக்குவோம்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வந்துட்டு சரி இருக்கட்டும், வீட்லயே அடுப்பு வந்து நல்லா தான் வந்துட்டு எரியுது. அது பட்டர்ஃப்ளை கம்பெனிக்கே வந்துட்டு எடுத்துட்டு போய் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டு மாத்தி வந்து வச்சுக்கலாம். மாத்தி வச்சுட்டு ஊர்ல கொண்டு போய் வந்துட்டு வச்சுக்கலாம்னு சொல்லி தான் வந்துட்டு பிளான் பண்ணி சரி இருக்கட்டும் சொல்லி எடுத்து வந்துட்டு வச்சாச்சு. ரூ. 6000க்கு வாங்குன அடுப்ப வெறும் ரூ. 200க்கு தான் வந்துட்டு எடுத்துக்குவோம்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பர்னர் மட்டும் தான் வந்துட்டு நமக்கு வந்து யூஸ் ஆகும். மத்தது எதுவுமே வந்துட்டு யூஸ் ஆகாது. அவ்வளோக்கு தான் வந்துட்டு போகும்னு சொல்லி சொன்னாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இதுக்கு மட்டும் பில் போட்டு வந்துட்டு வந்தாச்சு. அடுப்பு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பற்ற வச்சாங்க. நம்ம என்ன பிராண்டில் வந்துட்டு அடுப்பு வந்துட்டு வாங்கியிருந்தோம்னாக்கா ஃபேபரில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். இந்த அடுப்பில் என்ன ஸ்பெஷல்னாக்கா நமக்கு சிலிண்டர் வந்து டக்குனே காலி ஆகாதுன்னு சொன்னாங்க. நல்லாவே ஃபயர் வந்துட்டு வருது. சீக்கிரமாகவே வந்துட்டு குக் ஆயிரும் எல்லாமேவும். நான் யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்துட்டேன். எனக்கு இந்த அடுப்பில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான். இதில் வந்து கேஸ்ட் அயர்னில் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. கீழே வந்து இந்த ஸ்டீல் வந்துட்டு கொடுத்துருந்துச்சுனாக்கா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருக்கும். இது வந்து கேஸ்ட் அயர்னில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டக்குனே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து துருப்பிடிக்காமல் வந்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஆயில் வந்துட்டு போட்டு வந்துட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம உடனே இப்போயே வந்துட்டு சொல்ல முடியாது அடுப்பு எப்படி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி. நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்துட்டு தெரியும். ஆனால் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த அடுப்பு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் இந்த கீழே வந்து நாப் வந்துட்டு இங்கே கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நான் அந்த 4 பர்னரில் வந்து மேலே தான் வந்துட்டு இருந்துச்சு. நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தேன், மேலே இருக்கிற மாதிரி வந்து இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாடலில் கீழே தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அடுப்புக்கு வந்து 5 இயர் வாரண்டி. இந்த பிராண்ட் அடுப்பு யாராவது வந்து வச்சுருந்தீங்கனாக்கா இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன். இந்த கேஸ்ட் அயர்னில் வந்துட்டு நமக்கு வந்து தண்ணி பட்டாக்க துரு பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு அதுதான் கொஞ்சம் டவுட்டாக வந்துட்டு இருக்குது. அப்புறம் இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பெரிய பாத்திரங்களாம் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி. இது காலையில் தான் வந்து நான் பார்த்தேன். அந்த பாக்ஸில் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு காலைல வந்துட்டு வந்து எடுத்து வச்சாச்சு. நம்மளோட அடுப்போட லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்.